வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் டாபிக். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது லாஸ்ட் 2 to 3 இயர்ஸாகவே எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்கல்ல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், சில்லறை முதலீட்டாளர்கள், அவங்களுடைய ஆதங்கம் என்ன? இப்போ ஒரு ஒர்ஸ்ட் கண்டிஷனுக்கு இந்தியா போயிட்டு இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன்? அதுக்கு முன்னாடி நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாரு? தங்கத்தில் முதலீடு பண்ணாதீங்க, எல்லாமே மெட்ரோ ட்ரெயின், எலக்ட்ரிக் வெஹிக்கிளை யூஸ் பண்ணுங்க, அதே மாதிரி ஃபாரின் டூர் அவாய்ட் பண்ணுங்க, அது மாதிரிலாம் கொஞ்சம் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்குறாரு. ஸோ இப்போ நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்? அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸாகவே எஃப்ஐஸ் இந்தியாவிலேருந்து வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ நம்ம ருபி நியர்பை 100க்கு வந்துருச்சு. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 20th May 2026 நைட்டு 9 o'clock நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ருபி இன்னைக்கு 96.82க்கு வந்துருக்குது. 100க்கு இன்னும் 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு ஒர்ஸ்ட் கண்டிஷனுக்கு போயிட்டு இருக்குது. நம்ம இப்போ ஏன் முன்னாடி நம்முடைய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவங்க வந்தாங்க அப்படின்னா, என் மனசுக்குள்ள இருக்கிற ஆதங்கத்தை நான் வெளியே என்ன சொல்லணும், என்ன மாதிரியான கொஷினை ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? அதாவது நிர்மலா சீதாராமன் அம்மையார் இந்த வீடியோ பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதங்கத்தை நான் கொட்டியிருக்கிறேன்னா அப்படிங்கிறது தெரியும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக நம்ம ரிவ்யூ கொடுத்து அதிகமாக ஃபார்வர்ட் பண்ணி நாளைக்கு ஏதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்த்தாங்கன்னா கூட கொஞ்சம் அவங்கள ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்ல. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஓகேங்களா? அதாவது நம்ம ஊரில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு சொல்லுவாங்க. யானை பின்னாடி தான் வரும், ஆனால் யானை வர்றதுக்கு முன்னாடி மணி ஓசை வரும். ஓகேங்களா? இது நம்ம நல்லதுக்கும் எடுத்துக்கலாம், கெட்டதுக்கும் அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிச்சுவேஷன் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, யானை அப்படிங்கிற ஒரு பொருளாதார பேரழிவு பின்னாடி வந்துட்டு இருக்குது. அதனுடைய மணி ஓசை, அதனுடைய சிம்டம்ஸு முன்னாடி தெரியுது. ஸோ இப்போ நம்மளை சரி பண்ணிக்கல அப்படின்னா இன்னும் கப்புள் ஆஃப் இயர்ஸில் இந்தியா ஒரு பெரிய பொருளாதார பேரழிவுக்கு ரெடி ஆகிடும் அப்படிங்கிறது தான் ஆதங்கம். இப்போ நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது இப்போ எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒருத்தருக்கு உடம்பு கெட்டு போச்சு அப்படின்னா சில கசப்பான மருந்துகள்லாம் சாப்பிட்டாகணும். சில கசப்பான மருந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவருடைய உடம்பு சரியாயிடும். ஓகேங்களா? அது மாதிரி நம்ம இந்தியன் எக்கனாமிக் இந்த கட்டம் ஒரு ஐசியூ வார்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே நாம் பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நத்திங் டு ஒரி. ஆனால் இங்கேயும் நாம் சொதப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் பெரிய ட்ரபுள் நமக்காக காத்துட்டு இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என் மனசில் நான் வச்சுட்டு இருக்கிற கொஷின்ஸ்லாம் ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பாயிண்ட்ஸை நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு நாட்டுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜிடிபி பாரு, இன்ஃப்ளேஷனை பாரு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. சிம்பிளாக அந்த நாட்டுடைய ஸ்டாக் மார்க்கெட்டுடைய இண்டெக்ஸு ஆல் டைம் ஹையில் இருக்குதா, இல்லை லோவில் இருக்குதா, இல்லை எப்படி இருக்குது, இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் என்னாச்சு அப்படின்னு தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே அது ஸ்மெல் பண்ணி அதுக்கு உண்டான ரியாக்ஷன் கொடுத்துரும் ஸ்டாக் மார்க்கெட்டு. ஒரு இடத்துல வார் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி மார்க்கெட் இறங்கிடும். வார் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஏறிடும். ஸோ ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்மெல் பண்ணி அதுக்கு உண்டான ரியாக்ஷன் எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு மிக்சி ஜாரில் இன்ஃப்ளேஷன், ஜிடிபி, அந்த நாட்டுடைய கரன்சியோடைய வேல்யூ, ஃபாரெக்ஸ் ரிசர்வ் என்ன வச்சுருக்கிறாங்க, அப்புறம் ஸ்டேபிளான கவர்மெண்ட்டாக இருக்குதா, இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, இது எல்லாத்தையுமே போட்டு அந்த மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஓட விட்டு எடுத்து டம்ளரில் ஊற்றணும் அப்படின்னா அது என்ன வருமோ அதுதான் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுடைய இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இது விட சிம்பிளாக சொல்ல முடியாது. அதனால் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுடைய இண்டெக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுடைய இண்டெக்ஸ் வேல்யூ இந்த லாஸ்ட்டு 3 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நோ ரிட்டர்ன்ஸ். அட் த சேம் டைம் குளோபல் லெவலில் நல்ல ரிட்டர்ன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா?
இதை நான் வந்து லேட்டர் ஒவ்வொரு கண்ட்ரி எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம நாட்டு மேலே வந்து ஒரு பொருளாதார வார் வந்து நடந்துட்டு இருக்குது, பொருளாதார போர் நடந்துட்டு இருக்குது. அதாவது நமக்கு வந்து ஒவ்வொரு நாடும் வந்து கத்தியும் துப்பாக்கியும் பாம் இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தா தான் சண்டை அப்படிங்கிறது கிடையாது. பொருளாதார வார் வந்து நடந்துட்டு இருக்குது. இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சண்டை, அதனால அதிகமாக பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னா நாம. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு தேவையான குரூடு நம்ம வந்து கல்ஃப் கண்ட்ரி நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ சவுதி அரேபியாவிலேருந்து வர வேண்டியது ஸ்ட்ரகிள் ஆகுது, அதுக்கப்புறம் ஈரான்லேருந்து வர்றது ஸ்ட்ரகிள் ஆகுது, ஒவ்வொரு நாட்டிலேருந்து வர்றது எல்லாமே ஸ்ட்ரகிள் ஆகுது. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கணக்கு அப்படின்னு நம்ம ஒரு பழமொழி ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து என்னாச்சு அப்படிங்கிறது அதையும் சொல்லிடுறேன். ரஷ்யா கிட்ட வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் ஆயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். ட்ரம்ப் என்ன பண்ணாரு, நீ ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருந்த அப்படின்னா உனக்கு வந்து டேரிஃப் 500%ன்னாரு. நம்ம ஆளுங்க அலறிட்டாங்க. ஐயோ, இவ்வளோ டேரிஃப் பண்ணால் நம்ம இந்தியா என்ன ஆகுறது, அதனால நாங்கள் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத குறைக்கிறோம் அப்படின்னு குறைச்சாங்க. கரெக்டாக வந்து வெனிசுலா கிட்ட வந்து டீல் பண்ணும்போது என்னாச்சு, ஈரானுக்கும் யூஎஸுக்கும் பிரச்சனை வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ மறுபடியும் வந்து நம்ம ரஷ்யா கிட்டே ஆயில் வாங்க போகும்போது ரஷ்யா என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து உங்களுக்கு அந்த ப்ரைஸ் கிடையாது, டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் கிடையாது, இப்போ மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த ரேட்டு கொடுத்து நீங்கள் வாங்கிக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அரசன் அப்படிங்கிற ட்ரம்ப்பை நம்ம நினச்சி இங்கே புருஷனை கைவிட்ட கணக்காக ரஷ்யாவிட்டையும் வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்கின ஆயிலும் போச்சா. இப்போ வந்து நம்ம இந்தியா மேலே வந்து ஒரு பொருளாதார வார் நடந்துட்டு இருக்குது. ட்ரம்ப் வந்து இதுக்கு வந்து அடித்தளம் விட்டுருக்கிறாரு. நான் வந்து இங்கே தான் அடிக்கிறேன், ஆனால் இதனால பாதிக்கப்படுறது சைனா, இந்தியா, ஜப்பான் அப்படின்னு ஒவ்வொரு நாடும் வந்து சொல்லலாம். அதிகமாக பாதிக்கப்படுறது யாரு, நாம தான், இந்தியா தான். அதாவது இந்தியாவில் வந்து குரூடுங்கிறது வளமே கிடையாது. நாம் வந்து கல்ஃப் கண்ட்ரி தான் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு ஃபர்ஸ்ட் மெயின் பாயிண்ட். அதனால வந்து நம்ம பொருளாதார போர்ல இருக்கிறோம் அப்படிங்கிறது இங்க இருக்கிற மினிஸ்ட்ரிங்களுக்கு, அதாவது முக்கியமா வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கிற முக்கியமான ஆஃபீஸர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஏன்னா எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காம இருக்கிறாங்க. நம்ம மார்க்கெட் எக்கேடா போயிட்டு போகுது அப்படின்ட்டு அவங்க வேலையை பார்த்துருக்காங்க. எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே வரமாட்டேங்குது. ருப்பி வந்து நான் ஸ்டாப்பாக வீக் ஆகிட்டு இருக்குது. ஆனால் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியுதா தெரியலையாங்கிறது தான் தெரியலைன்னு வச்சுக்காங்களேன். இப்போ நான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம நிர்மலா அம்மையார், இப்போ நான் வந்து சம் கொஷின்ஸ் வந்து நான் ரைஸ் பண்ணணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்ன கொஷின் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன். இது வந்து நம்ம மாண்புமிகு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் சரி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, இந்த கொஷினுக்கு அவங்க வந்து ஆன்சர் வச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் தெரியல. கொஷின் நம்பர் 1, அதாவது நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸாக ஒன்றுமே கிடையாது, 0 ரிட்டர்ன்ஸ். இந்த சேம் பீரியட் யூஎஸ் உடைய டவ் இண்டெக்ஸு 15% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது 1 இயரில். இந்த 3 இயர் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 25% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. ஜப்பான் மார்க்கெட்டு இந்த லாஸ்ட் 1 இயரில் 60% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. சைனாவுடைய ஹேங்சங் இண்டெக்ஸ் 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது லாஸ்ட் 1 இயரில். ஷாங்காய் இண்டெக்ஸ் 25% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. ஆனால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டு 0 ரிட்டர்ன், ஒன்றுமே கிடையாது, எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் கிடையாது. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு இவ்வளோ வந்து வீக்காக இருக்குது. கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைலேருந்து 18 லட்சம் கோடியிலேருந்து 20 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் டவுன் ஆயிருக்குது. இதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், நம்ம நிதியமைச்சர் என்ன ஸ்டெப்பு எடுத்தாங்க? இவ்வளோ மார்க்கெட் வீக் ஆகிட்டு இருக்குது. இந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு என்ன ஸ்டெப்பு எடுத்திருக்கிறாங்க? கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? ஓகே. கொஷின் நம்பர் 2, என்கிட்ட இருக்கிற 2வது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, நீ வந்து எந்த ஒரு ஸ்டெப்பும் தான் எடுக்கல, சரி, எரியிற நெருப்புல எண்ணெயை ஊற்றின கணக்கா 2026 பட்ஜெட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கு வந்து எஸ்டிடி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இதனால் வந்து நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதனால் அவங்கள வந்து எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எந்த ஒரு அட்வான்டேஜ் தான் பண்ணல, ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் பண்ணாமல் இருக்கணும்ல அப்படின்னு நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணீங்களா? இது வந்து அதுக்கு அடுத்து அந்த பட்ஜெட் முடிஞ்சு அன்றைக்கே வந்து மார்க்கெட் பெரிய லெவலில் கிராஷ் ஆச்சு.
அதுக்கடுத்து 1 வீக் கூட நீங்கள் வந்து ரீகன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களால் வந்து கொடுக்க முடியல. இந்தியன் மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற சில்லறை முதலீட்டாளர்கள், ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கு நீங்கள் பழி வாங்குறது இதுதானா அப்படிங்கிறது என்னுடைய செகண்ட் கொஷின். தேர்ட் கொஷின், எஃப்ஐஎஸ், அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ், ஓகேங்களா, எஃப்டிஐ. இவங்க வந்து டெய்லியும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் 5000 கோடி இருந்து 8000 கோடி வந்து செல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் ஸ்டாப்பாக செல் பண்ணுறாங்க. ஒரு 2 நாளைக்கு 1000 2000 கோடி வாங்கினாங்கன்னா அதுக்கு அடுத்து 20000 கோடி 25000 கோடிக்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க இந்த எஃப்ஐஎஸ் லாஸ்ட் 4 இயர்ஸில் கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி செல் பண்ணிக்கிறாங்க நம்ம இந்தியன் மார்க்கெட்டில். 13 லட்சம் கோடி செல் பண்ணிட்டு பே அவுட் வாங்கிட்டு அவுட்ஃப்ளோ எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஓகேங்களா. இப்போ அவங்கள ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸை மறுபடியும் நம்ம நாட்டுக்கு உள்ளே கொண்டுட்டு வர்றதுக்கு என்ன ஸ்டெப்பு எடுத்து வச்சிருக்கிறீங்க? இது வரையுமே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற வரையுமே வந்து அவங்க வந்து செல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மறுபடியும் அவங்க உள்ள கொண்டுட்டு வர்றதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறீங்க? நம்மளுடைய ரீட்டைல் ட்ரேடர்ஸை காப்பாற்றுறதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறீங்க? ஒருவேளை அவங்க உள்ள வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸோடைய, நம்ம சில்லறை முதலீட்டாளர்களுடைய பாதுகாப்பாக இருக்கணும். அப்படிங்கும்போது அவங்க உள்ள வர்றதுக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது என்னுடைய தேர்ட் கொஷின். ஃபோர்த் கொஷின், நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இவங்க இல்லை அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டோடைய நிலைமையை கொஞ்சம் நீங்கள் மனசில் வச்சு பாருங்க. இவங்க கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 20 லட்சம் கோடி பை பண்ணியிருக்கிறாங்க. நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் நம்ம மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்குறீங்க? இந்த லாஸ்ட் 3 இயர்ஸாக எந்த ஒரு ரிட்டர்ன்ஸுமே இல்லாமல் 20 லட்சம் கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன நீங்கள் வந்து திட்டத்தை வச்சிருக்கிறீங்க? இல்லை இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? இல்லை இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு வேலை நினைச்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எல்லாமே செல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்? அதை முதல்ல நினைச்சு பாருங்க. இங்க இருக்கிற டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 20 லட்சம் கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. இவங்க ஒரு வேலை திருப்பி இல்லை இனிமேல் நம்ம மார்க்கெட்டு எந்திரிக்காது, ஏறாது, இன்னும் கொஞ்ச நாளைக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இருக்கிற பணத்தை கொண்டு போய் நம்ம எஃப்டியில போட்டால் கூட நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாமே செல் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுடைய கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்க. ஸோ இவங்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஸ்டெப் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது என்னுடைய ஃபோர்த் கொஷின். ஃபிஃப்த் கொஷின், இப்போ நம்ம க்ரூட் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட $80 இப்போ $110 வந்துருச்சு. இந்த யூஎஸ் ஈரான் இஷ்யூனால கிட்டத்தட்ட $30-35 பெர் பேரலுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு க்ரூடு. இந்த சேம் பீரியட் நமக்கு ருப்பி 85-89 இருந்த இந்த ருப்பியோட வேல்யூ இன்னைக்கு வந்து 97 நியர்பை வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ ஒரு பக்கம் நமக்கு வந்து க்ரூட்லேயும் லாஸு, ஒரு பக்கம் நம்ம ருப்பி வீக் ஆகிறதுலையும் லாஸு, 2 சைடுமே நமக்கு வந்து லாஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த ருப்பியை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்ன ஸ்டெப்பு இதுவரையும் எடுத்து வச்சிருக்கிறீங்க? இல்லை ஒரு பத்திரிக்கையில் வந்து நம்ம இந்தியன் எக்கனாமிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம ருப்பி வந்து ஸ்ட்ராங் ஆகும், அதுக்கு உண்டான முயற்சி நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு அதனுடைய கமெண்ட்ஸ் கூட உங்களால் போட முடியல. அப்படிங்கும்போது நம்மளுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன ஐடியா வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது என்னுடைய 5th கொஷின். 6th கொஷின், ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ஆல் டைம் ஹையாக இருந்தது, $728 பில்லியன் இருந்துச்சு. இது வந்து February 1 இருந்தது. அதுக்கு அடுத்ததான் வந்து May 1 அன்னைக்கு $690 பில்லியன் வந்துருச்சு. கிட்டத்தட்ட $35 பில்லியன் வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து குறைச்சிருக்கிறீங்க. அதாவது லிக்விடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகட்டும் அப்படின்ட்டு ரிசர்வ் வந்து குறைச்சி வச்சிருக்கிறீங்க. ஓகே, இப்போ இதனால ஏதாவது இம்பேக்ட் ஆச்சா? இல்லையே, இன்னமும் வந்து ருப்பி வீக் ஆகிட்டே தானே போயிட்டு இருக்குது. அப்போ இன்னும் எவ்வளோ ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து நீங்கள் வந்து குறைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது என்னுடைய 6th கொஷின். என்னுடைய 7th கொஷின், நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் வந்து மெட்ரோ ட்ரெயினில் போங்க, ஆயிலெலாம் வந்து அதிகம் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஓகே, இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது தான். நம்மளுடைய எக்கனாமிக் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, இப்போ இதனால் கிட்டத்தட்ட அந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, டெய்லியுமே வந்து 1000 crores ஆஃப் ருபீஸ் வந்து லாஸில் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா.
பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஐஓசி இந்த மாதிரியான கம்பெனி வந்து டெய்லியும் வந்து 1000 crores லாஸில் வந்து இயங்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத தவிருங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இதனால நம்ம கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஃபால் ஆகிருக்குது. இப்போ இந்த செக்டார்ஸ் எல்லாம் நீங்கள் காப்பாற்றுறதுக்கு எந்த மாதிரியான திட்டத்தை வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது என்னுடைய 7th கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நான் கேட்க வந்தது இந்த 7 கொஸ்டின் தான். இந்த 7 கொஸ்டினுக்கு அவங்க வந்து ஆன்சர் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு தெரியாது. நம்மளுடைய சாதாரண மக்களுடைய கொஷின் தான் இதெல்லாமே. அவங்ககிட்ட வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து பலந்துன்னு கொட்ட போட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் கொடுக்காத ஐடியாலாம் இல்லை. நான்லாம் வந்து ஒரு மூளைக்கு தான் சமம். அப்படிங்கும்போது அவங்க இதை பற்றி திங்க் பண்ணாங்களா பண்ணலையா அப்படிங்கிறத என்னுடைய ஆதங்கம். ஓகே இதுக்கு வந்து சம் சொல்யூஷன் வச்சா என்ன மாதிரியான சொல்யூஷன் வச்சா இது வந்து பிரச்சனை வந்து சால்வ் ஆகும், நம்ம வந்து ஃபாரினர்ஸை உள்ளே கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரு 5-6 பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். என்ஆர்ஐ, என்ஆர்ஓ இவங்களாம் இருக்கிற பார்த்தீங்களா, நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இவங்கெல்லாம் வந்து டாலர்லேயே வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணணும். நம்ம ருபிக்கு கன்வெர்ட் பண்ணாமல் டாலர்லேயே வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டாலர் இன்ஃப்ளோ நம்ம இந்தியாவில் அதிகமாக வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுக்கு டாலர்லேயே ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்டாக வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க வந்து பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நம்ம சார்ஜ் பண்ணுற டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டேக்ஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமான பணத்தை உள்ளே கொண்டுட்டு வருவாங்க. இது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்டாக வந்து கோல்டில் இம்போர்ட் டியூட்டி இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஹைக் பண்ணிக்கிறாங்க. இன்னமும் வந்து இம்போர்ட் டியூட்டி வந்து ஹைக் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை கணிசமாக வந்து குறையும். ஸோ அதனால் வந்து நம்மளுடைய எக்கனாமிக் வந்து கொஞ்சம் அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபோர்த் பாயிண்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜி. இந்த ரினியூவபிள் எனர்ஜி வந்து இன்னமும் வந்து அதிகமாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதனால் வர்ற பெனிஃபிட்டு நம்ம இந்தியா மக்களுக்கு இமீடியட்டாக கொடுக்கணும். இந்த மாதிரி ரினியூவபிள் எனர்ஜி வரும்போது நம்ம வந்து க்ரூடை நம்பிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஃபிசிக்கல் டெபிசிட்டை வந்து குறைக்கணும். ஏற்றுமதியை அதிகம் பண்ணணும், இறக்குமதியை குறைக்கணும். இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய இன்ஃப்ளோ அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஏற்றுமதி அதிகம் பண்ணிட்டு இறக்குமதியை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து வீடியோ போட்டோம் அப்படின்னா செப்பரேட்டாக அதை பற்றி ரொம்ப டீப்பாக பேசலாம். பட் இது வந்து ஒரு ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். சிக்ஸ்த்து பாயிண்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் பாயிண்ட், சிக்ஸ்த்து பாயிண்ட், இது பண்ணணும் அப்படின்னா ஓடி போன எஃப்ஐஸு இமீடியட்டாக உள்ளே வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி விற்றவங்க அந்த 13 லட்சம் கோடியும் வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம பண்ணணும். என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஹைக் பண்ண எஸ்டிடியை வந்து ரிமூவ் பண்ணணும். பட்ஜெட்டில் எஃப்என்டோவுக்கு கொண்டு வந்த எஸ்டிடியை ரிமூவ் பண்ணணும். அடிஷ்னலாக இன்னமும் வந்து எஸ்டிடியை வந்து பர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா எல்டிசிஜி, அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 12.5% இருக்குது, அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 20% இருக்குது, அதையும் வந்து ரெடியூஸ் பண்ணினாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஓடிப்போன ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பதறி அடிச்சுட்டு ஓடுவாங்க நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. அதாவது நான் வந்து முன்னையே சொன்ன மாதிரி ஒரு உடல்நல சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் கசப்பான மருந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடல்நல தேறி வரும். அது மாதிரி இப்போ நம்ம இந்தியனுடைய எக்கனாமிக் ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம எஸ்டிடி, எல்டிசிஜி, எஸ்டிசிஜி இதை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கசப்பான மருந்து கொடுத்தாலும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அதனால் இன்கம் குறையும். ஆனாலும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஓடி வருவாங்க. மறுபடியும் உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் மார்க்கெட்டு ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம், நம்ம இந்தியன் எக்கனாமிக் வந்து ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து அதை வந்து ஹைக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான சொல்யூஷன் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் நல்லாயிருக்கும், நம்ம ஸ்டாக் மார்க்கெட் நல்லாயிருக்கும், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிற நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸும் நல்லா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.